என்னடா நடக்குது இந்த கயல் சீரியல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படா எலில கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு வழியா வந்து இந்த கயலுக்கு வந்து இப்பதான் உண்மை தெரிஞ்சிருக்கு. எலில தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நெருங்கியிருப்பாங்க. பட் ஆனால் கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாக்கியிருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த வேதவள்ளி வீட்டுக்கு வந்து கேவலமாக வந்து பேசி அப்படி இப்படின்னு கத்திட்டு போயிருக்கிறதுனால பொறுமையாக இழந்த காமாட்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அமைதியாக வந்து இருந்தால் நம்ம காமாட்சி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாதுடா, நம்ம குடும்பத்தை இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டெரராக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ வேதவள்ளிக்கு ரொம்பவே ஷாக்கு. ஒன்றுத்துக்கு இல்லாத லாய்க்கு இல்லாதவ வந்து என்னை பற்றி இவ்வளோ பேச்சு பேசிட்டாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவளுக்கு வேற கோபம் பொறுக்கவே முடியலை. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து சமாளிச்சாச்சு. இப்போ சக்திக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. எழில வந்து எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பென்ட்ரைவில் அந்த கௌதம் வச்சிருக்கிற பென்ட்ரைவில் எடுத்து பார்க்கும்போது எழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது எங்கே என்ன ஏதுன்னு எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த சிவசங்கரி அண்ட் தீபிகா இவங்க 2 பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ தான் கையிலுக்கு எல்லா உண்மையுமே தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் வரைக்குமே எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சிவசங்கரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன எழில் கூட சேர்ந்துடவே கூடாது, நான் எழில பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிவசங்கரி இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலுக்கு இப்போ தான் வந்து புரிய வருது. ஸோ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவை எடுத்த விஷயம் எப்படியோ நம்ம கௌதம்க்கோ தெரிய வந்துடுது. அதனால எப்படியாவது அவகிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவை பிடுங்கி ஆகணும் அப்படின்னா அடியாட்களை அனுப்ப நம்ம சக்தியை துரத்த சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து சிவா வந்து பார்த்தீங்கன்னா சக்தியை காப்பாற்றிறாரு. ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 2 பேரும் தானே பேரு. ஸோ சக்திக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல சிவா வந்து நிற்பார். அது வந்து கரெக்டாக வந்து இப்போ காமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஒரு ரிசப்ஷனில் இருக்கிற அந்த ஆள் வந்து தப்பிச்சு ஓடுனார் இல்லையா. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கயல் அதுக்கப்புறம் அன்பு 2 பேருமே வந்து வெளியில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆளை வந்து பார்த்துருவாங்க. ஸோ பார்த்த உடனே வந்து 2 பேருமே இறங்குறாங்க. இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த ஆளோட வண்டி வந்து ஸ்டாப் ஆகி நின்றுருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு வந்து பரபரப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டே அன்பு அவனை விடாதடா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு வந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறாரு. அன்பு அதுக்கப்புறம் கயல் 2 பேருமே பின்னாடி துரத்திக்கிட்டு வந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அன்பு வந்து அந்த ஆளை வந்து பிடிச்சிடாரு. பிடிச்சி பயங்கரமாக அடின்னு வந்து அடிக்கிறாங்க. இங்கே பாரு, எதுக்காக தேவையில்லாமல் என்ன நீங்கள் இப்படி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இல்லை, எந்த தப்பும் பண்ணாத என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. ஏச்சி வாயை மூடு, நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படிங்கிறது நல்லாவே வந்து எனக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது, நீ வந்து உண்மையிலேயே எதுவுமே தெரியாது உனக்கு அப்படின்னு நினச்சிருந்த அப்படின்னா எங்களை பார்த்து பயந்து நீ இப்பெல்லாம் வந்து ஓடவே மாட்டேன். நீ ஓடுற அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீ பண்ணுற அந்த தப்பு தான், அந்த குற்ற உணர்ச்சி தான் உன்னை இப்படிலாம் ஓட வைக்குது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, யார் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறா, எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற உண்மையை நீ எனக்கு சொல்லித்தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கையில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் சொன்னது தான் வந்து இப்போயும் உங்ககிட்ட சொல்ல முடியும். எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்களாம் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிவிட்டு என்னை வந்து இப்படி துரத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு பயத்தில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், மற்றபடிலாம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இப்போ கூட அந்த ஆள் பார்த்தீங்கன்னா சிவசங்கரிக்கு விசுவாசமாக தான் இருக்காரு தவிர என்ன உண்மை அப்படிங்கிறத வாயை திறந்து வெளியில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஸோ அன்பு சொல்கிறாரு, இவனெல்லாம் இப்படியெல்லாம் விசாரித்தா சரிப்பட்டு வராதுக்கா, இவனை எந்த வகையில் விசாரிக்கணுமோ அப்படி விசாரித்தா மட்டும்தான் இவன் வந்து எப்படி வாயை திறக்கணுமோ திறப்பான். உடனே இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவனை வந்து உள்ளே வச்சு வெளுன்னு வெளுத்தா போதும், உண்மை எல்லாமே சொல்லிடுவான், யார் இவனை இப்படியெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லும்போது சரி தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் என் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னை இப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அன்பவை வந்து தட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஓடுறாரு. ஏன் அன்பவை ஓடுறான் பாரு, மறுபடியும் அவனை புடின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி வந்து சிவாவை காப்பதுனால சிவா மேலே நம்ம சக்திக்கு வந்து ஒரு கிரேஸ் மாதிரி ஆகிடுது. பரவாயில்ல, இவ கரெக்டான நேரத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு வந்து தேங்க்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறேன். நீ மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே வந்து தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், யார் அவங்க, எதுக்காக வந்து உங்களை வந்து இப்படி துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல
என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து அவள வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு. அது மட்டும் கிடையாது. இந்த பென் டிரைவ் என்கிட்ட இருக்கு. இத வந்து அவங்க எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன வந்து தொடர்ந்து வந்திருக்காங்க. நீ கரெக்டான டைமிங்ல வந்து காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சிவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஐயய்யோ! பரவாயில்லைங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு எப்போ என்ன எதுனாலும் பரவாயில்ல. நான் உடனே வருவேன் அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்ல எல்லாருமே வந்து அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கையல் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து, "என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மூர்த்தி வந்து நடந்த விஷயங்கள சொல்றா. இந்த மாதிரி வேதவள்ளி வீட்டுக்கு வந்தா, கண்ண பின்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே புடிச்சு திட்டினா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, கயல் இன்னொரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அம்மா எப்படி தெரியுமா பேசுனாங்க? சத்தியமா நானே வந்து அசந்து போயிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம அம்மா பேசுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பார்க்கும்போது அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "என்ன மூர்த்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன பேசிட்டாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா கையல், அத்தை வந்து இந்த அளவுக்கு பேசி நான் வந்து எப்பயுமே பார்த்ததே கிடையாது. எப்பயுமே வந்து வேதவள்ளியா இருக்கட்டும் அல்லது சிவசங்கரியா இருக்கட்டும், இவங்க கிட்ட அத்தை வந்து பொறுமையா பேசி தான் வந்து பழகியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் யார்கிட்டயுமே வந்து குரல ஒசத்தியோ அவ்வளோ கோவப்பட்டோ பேசினதே கிடையாது. ஆனா முதல் முறையா வந்து வேதவள்ளி கிட்ட வந்து அத்தை பயங்கரமா வந்து பேசிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அருவாமனைய எடுத்து இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா, பேசுறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கயலுக்கு பயங்கரமான ஷாக். என்னம்மா என்னென்னமோ சொல்றாங்க. நீ அப்படிலாம் பேசின எதுக்கும்மா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மூர்த்தி சொல்றாரு, "அட ஆமா கையலு, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, மூர்த்தி ஒன்னொன்னா வந்து நம்ம கயல் கிட்ட சொல்லும்போது, கயலுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. "இவ்ளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா கையல், இதுக்கு மேல என்னால வந்து பொறுமையா இருக்க முடியல. நான் எவ்வளவோ தூரம் அவங்க கிட்ட நான் சொல்லி சொல்லி தான் பார்த்தேன். ஆனா அவங்க காதுல அத வாங்குற மாதிரியே இல்ல. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்கவே முடியல. எனக்கு ஏதாவதுன்னா அப்படின்னா கூட நான் பொறுத்துப்பேன் கையல். ஆனா என் குடும்பத்த பத்தியோ, என் பிள்ளைங்கள பத்தியோ, நான் வளர்த்த விதத்த பத்தியோ தப்பா பேசுனாங்க அப்படின்னா, என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? சொல்லி ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்ல அப்படின்னு ஆயிருச்சு. அதனால தான் நான் கோவப்பட்டு அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "பரவால்ல சூப்பர்மா. இப்பதான் நீ வந்து கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்க. எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு அடங்கி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தன்மானத்துக்கு, நம்ம சுயமரியாதைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்கள எதிர்த்து நிக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்க நம்மள போட்டு மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா கையல், நீ சொல்றது சரிதான். அம்மா இன்னைக்கு தான் வந்து சரியான வார்த்தைய வந்து பேசியிருக்காங்க. நான் கூட வந்து இவ்ளோ கேவலமா அந்த பொம்பள பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆனா அம்மா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி அத விடு கையல், மாப்பிள பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? அப்படிங்கிற மாரி சொல்ல, "தெரிஞ்சுச்சும்மா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன கையல் என்ன சொல்ற? மாப்பிள பத்தி தெரிஞ்சுச்சா? எங்க இருக்காரு அவரு? எப்படி இருக்காரா?" அப்படிங்கிற மாரி மூர்த்தி கேட்குறாரு. ஆ அது மட்டும் கிடையாது. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமும் தெரிய வந்திருக்கு மூர்த்தி. எழில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது தான் தெரியல. ஏற்கனவே நான் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்கிட்டயே நெறைய பொய் சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என் ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க மேல தான் வந்து சந்தேகமா இருக்கு. எழில வந்து அங்க தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காங்களோ, இல்ல வேற இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா நான் எவ்ளோ தான் உண்மைய கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறேன். கடைசி நேரத்துல ஒருத்தன் என் கையில மாட்டுனான். சரி அவன்கிட்ட நம்ம உண்மைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கூட வந்து உண்மைய சொல்லாம என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே வந்து தெரியல. எந்த பக்கம் போய் நம்ம எழில தேடுறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு கையல், எத பத்தியும் நினைச்சு நீ கவலைப்படாத. இவ்ளோ நாள் வரைக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? அவர் எங்க இருக்காரு? அப்படிங்கிற எதுவுமே தெரியாம நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ மாப்பிள்ளைய நீ கண்ணால பார்த்துட்ட அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா, நான் எழில வந்து கண்ணால பார்த்துட்டேன். ஆனா அவர் பக்கத்துல இன்னும் என்னால போக முடியலையே அப்படிங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்கு. அது மட்டும் கிடையாது. சக்தி வந்து ஒரு முக்கியமான பென் டிரைவ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. அவளுக்குமே என்னால நெறைய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றா. என்ன கையல் என்ன சொல்ற? சக்திக்கு பிரச்சனையா? என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் சரியாயிருச்சும். எப்படியோ ஒரு வழியா வந்து அவ வந்து தப்பிச்சுட்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு கயல், எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. அந்த சிவசங்கரி ரொம்பவே மோசமான ஒரு பொம்பளையா இருக்கா. அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கா போல இருக்கு. ஏற்கனவே உன்னை கடத்தி வச்சு உன்னை கொலை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணவ, மறுபடியும் இந்த விஷயத்த ஏன் பண்ண மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு கயல்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அன்பு சொல்றா, "இங்க பாரும்மா, எல்லாத்துக்குமே பயந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே அந்த பொம்பளைய வந்து இந்த மாரி பண்ணதுக்காக தான் ஜெயில்ல தூக்கி போட்டோம். மறுபடியும் அவ அந்த மாரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.
அவளை பொறுத்த வரைக்கும் எழில் மாமா கூட கயல் அக்கா சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிளானை நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னா முதல்ல எழில் மாமா எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு காரியத்தை அந்த பொம்பளை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அவளுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய தண்டனையை வந்து கொடுக்கணும், அப்போ தான் என் மனசெல்லாம் ஆறும் அப்படின்னு நம்ம இது அன்பும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக கையில் என்ன மாதிரியான பிளான் பண்ண போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.